டேய், இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? என்னடா? எதுக்கு என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்ச? அது அவ்ளோ இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லன்னு சொல்லல. எது இம்பார்ட்டன்டான விஷயம் இல்ல? எனக்கு முன்னாடி உனக்கு ஒரு லவ் இருந்திருக்கு. அது நீ என்கிட்ட மறைச்சிருக்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ மட்டும் சொன்னியா என்கிட்ட? நான் சொன்னேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ண லவ் பண்ணியிருக்கேன்றத உன்கிட்ட சொல்லியிருக்கேன். யார லவ் பண்ணேன்னு தான் சொன்னேன்ல. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்டா இப்பதான்டா நமக்குள்ள ஒரு பிரச்சனை சார்ட் அவுட் ஆச்சு. திரும்பவும் இன்னொரு பிரச்சனைய பெருசா ஆரம்பிக்காதடா. இதை இப்படியே விட்டுரு. நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னவா? நெக்ஸ்ட் என்னன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நீ இன்னும் என்னென்ன புதுசு புதுசா கொண்டு வந்து நிக்க போறேன்னு. சரி, இப்ப என்னதான் பண்ணணும்? எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ? யார் நான் ஓவர் ரியாக்ட் பண்றேனா? ஏண்டி நானா துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன்? அப்பா சாரி, போதுமா? யப்பா உன் சாரி நீயே வச்சுக்க. இனிமே நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஓ அப்படியா? ஆமா. இதோ இப்பதான் பேசிட்டியே. ஏய் இந்த மொக்க காமெடி அடிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத. இல்ல நான் உன்னை விட பெரிய ஆளு. அதான் தெரியுமே. டெய்லி முக்க காமெடியா போட்டு என்ன சாவடிச்சுக்கிட்டு இருக்கியே. என்னடா இது கிச்சனே சுடுகாடு மாதிரி இருக்குது. நாய் வேற பேசிட்டு இப்ப சாப்பாட்டுக்கு நான் ஒன்று வந்துடலையே. பசிக்குதா? ஃப்ரிட்ஜுக்குள்ள பாரு. திடீர்னு புருஷன்ற பயம் வந்துருச்சோ? ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்றும் இல்லை, ஸ்டேர்ஸ் கிட்ட பாரு. கொழுப்படுத்த குந்தாணி. சும்மா விளையாண்டா. மீல்ஸ் வேணும்னா பெட்ரூம்க்கு வா. ஓ ரொமான்ஸ் பண்ணி சமாளிக்க போறியா? இதுக்கெல்லாம் சிக்க மாட்டேன்டி. இதுக்கு ப்ரிப்பேர்டா போவோம். அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு கீழே வந்துரு. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? வாங்க சார், சாப்பிடுறீங்களா? இன்னும் கோவம் போலையோ? டேய் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா? ஏன்டா படுத்தாதீங்கன்னு சொன்னா சொல்ல சொல்ல கேட்காம படுத்திட்டே இருக்கீங்க? ஓ நீ அப்படி வரியா? சரி ஓகே, அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் தூக்கி போட்டு வந்து சாப்பிடு. பசிக்குதுல. டேய் எவனா நீ பண்றது கியூட்டா இருக்குன்னு சொன்னானா? சொன்னவன செருப்பால அடி. இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை கைமா பண்ணி கக்கத்துல போட்டு நசுக்கிடுவேன். ஈய, பெரிய வாலி அஜித்தின் நினப்பு. பைத்தியம். ஜெய் டேய் ஜெய், ஏந்திரா. அடி கனவுல கூட மூஞ்சில் நான் முடிக்க மாட்டேன். பரவாயில்ல, தூங்கட்டுமா? ஏந்திரா. ஒன்றும் இல்லை மாமா, இப்போ எழுந்திரிச்சிருவாரு. ஆஃபீஸ் போயிட்டு காலையில தான் வந்தாரு. அதான் யார் வந்திருக்கான்னு பாடுறா. ஐயோ டாடி, நீங்க இப்ப இங்க வந்தீங்க? இப்பதான்ப்பா அந்த லேண்ட் விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். அட சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்துருப்பேனே. அட இருக்கட்டும்பா, உன்னையும் மருமகளையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. மாமா உங்களுக்கு காஃபியா டீயா? எனக்கு காஃபிமா. ஜெய் உனக்கு? எனக்கும் காஃபியை கொடுத்துரு. டீ போடுறதுக்கு இவ்வளோ நேரமா? இருங்கப்பா, நம்ம என்னன்னு பாட்டு வந்துடுறேன். அட வரட்டும்பா, இரு. அட இருப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏய் என்ன ஒரு காஃபி ரெடியா இருக்கு இவ்வளோ நேரமா? அவ்வளோதான் முடிஞ்சு. ஏய் இங்க பாரு, எங்க அப்பா இருக்கான்றதுக்கு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லாம் அவர் கிளம்புற வரைக்கும் தான்.
என்னப்பா கிளம்புற வரைக்கும்? ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் கிளம்புறதுக்குள்ள லஞ்ச் ரெடி பண்ண சொன்னார். ஆ ஆ ஆ, ஆமாப்பா, இருந்து சாப்பிட்டு போங்கப்பா. அட அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. ஐயோ பரவாயில்ல மாமா, இருக்கட்டும், நான் செஞ்சிருக்கேன். அம்மாடி காஃபி மட்டும் குடு போதும். ஐயோ அப்பா, இவன் நல்லா சமைப்பாப்பா, இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லடா அர்ஜென்ட்டா ஒரு விஷயத்துக்கு போகணும், அதுக்கு தான். ஓ அப்படியா, சரி இருந்தாங்க காஃபி குடிங்க. இந்தாங்க மாமா. என்னம்மா பையன் நல்லா பாத்துக்கிறானா? அவருக்கு என்ன மாமா, என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு. என்னடா மருமக சொல்ற மாதிரி தானே? ஆ ஆமாப்பா, நல்லா தான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சரி நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகு, நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். ம். இந்தா இது புடி. என்ன? நான் போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ். இருடி ஒன்று வச்சுக்கிறேன். சரி அதான் கல்யாணமே ஆயிடுச்சு. அம்மாடி என்னம்மா எடுத்துட்டு போற? சுடுதண்ணி மாமா. அட குடுமா. ஐயோ இல்ல பரவாயில்லைங்க மாமா, இருக்கட்டும். இந்தா ஊத்திக்கோ. கையில் நான் பால் டைல வச்சிருக்கேன், நீயே போய் ஊத்துடி போ. அம்மாடி குடுமா. ஐயோ இருக்கட்டும் அட மாமா. குடுமா நீ. பா உடுப்பி பாப்பா உடுப்பா. டேய் சுமாரா. டேய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்கோ. சரி நான் கிளம்புறேன். அம்மாடி நான் கிளம்புறேம்மா. ஐயோ மாமா இருங்க, சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல இருக்கட்டும்மா. பார்த்து போயிட்டு வாங்கப்பா. இங்க பார், டிராமா முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஓ கன்ஃபார்மா? ஓகேயா? ஓகே. உள்ள வரலாமா? ஏய் காவியா வாங்க. ஹாய். ஹாய். சார் எங்க? ஏன் எங்க கிட்டலாம் பேச மாட்டீங்களோ? வந்தோடனே சாரை கேக்குறீங்க? அப்படி இல்ல, கல்யாண இன்விடேஷன் கொடுக்க வந்தேன். அதான் 2 பேர் இருக்கணும்ல. ஆனா நான் கூப்பிட்டாலாம் அவர் வரமாட்டாரு. ஏமா? அது ஒன்றும் இல்லை, எனக்கு எக்ஸ் இருக்கிற விஷயத்த அவன்கிட்ட சொல்லலைல்ல, அதுக்கு ஓவரா பிகு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு விஷயம் கோச்சிக்கிட்டானா? இரு நான் கூப்பிடுறேன். ஜெய் ஜெய். என்ன இந்த பக்கம், உன் கல்யாணம் காவாக்குள்ள விழுந்துருச்சா? அடச்சி வாயை கழுவு. 2 பேரும் ஏஞ்சி நில்லுங்க. ஏய் காலெல்லாம் ஒண்ணு விழுவ, நான் பத்திரிக்கை வச்சுட்டு போ, வந்துருவோம். ஆரம்பிச்சிட்டான் மொக்க ஜோக்கு. ஐயோ. இந்தாங்க, 2 பேரும் கண்டிப்பா வரணும், சரியா? நான் வந்துருவேன், சார் தான் எப்படின்னு தெரியல. இங்க பாரு, நான் கண்டிப்பா வந்துருவேன், ஆனா இவ கூட வர மாட்டான், அவ்வளவுதான். ஆமா ஆமா, இந்த வெட்டி பந்தாக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய் காவியா, மாப்பிள்ளை பேர் ஏதாவது தப்பா பிரிண்ட் பண்ணிட்டாங்களா? இல்லையே, நான் டபுள் செக்லாம் பண்ணனே. கரெக்டா தானே இருக்கு. அவர் பேரு சேது தானே? அவர் பேரு ராம். ஒருவேளை சேதுராமா இருக்குமோ? அடச்சி, அறிவு. அவர் வெளியே தான் இருக்காரு, இரு கூப்பிடுறேன். சேது ராம் 2 பேருமே காதலுக்காக செத்தவங்கதான். இவன் யாரு, சோத்துக்கு செத்தவன் மாதிரி? இவர் தான் ராம், நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. எப்படியும் உனக்கு தெரிஞ்சிருக்கோம்ல சார். இவரா? ஆமா. ப்ரோ நீங்க ஏபிசி ஸ்கூல்லையா படிச்சீங்க? இல்லைங்க, நான் டிஎஃப் ஸ்கூலில் படித்தேன். என்னடா ஸ்கூல் பேரு? என்னாச்சு? சாரி காவியா, இவர் இல்லை நான் சொன்னது. போட்டோல பார்க்க வேற மாதிரி இருந்துச்சு. ஏய் உனக்கு என்ன ஃப்ரெகோலி டிசார்டர் அடி? யாரை பார்த்தாலும் ஆல்மா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல காவியா, சாரி. இவர் இல்லல்ல, இவர் இல்ல. ஐயோ பிள்ளைய தப்பா நினைச்சிட்டமே. ஏய் ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? புரியுது. என்னடா இவன் கூட ஒரு மாதிரி பஞ்சாயத்தாவே போயிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? கல்யாணம் பண்ணப்போ 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிக்கல. அப்புறம் எனக்கு பிடிச்சப்போ உனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிச்சப்போ எனக்கு பிடிக்கல. அதான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதை இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது. வா, வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். எங்கேயாவது வெளியே போவோம், படத்துக்கு போவோம், பீச்சுக்கு போவோம், உட்காந்து பொறுமையாக பேசுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். நம்ம லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். வா. இல்ல நான் நல்லா யோசிச்சுட்டேன், நம்ம பிரிஞ்சிடலாம் ஜி. ஏய் ஏய் ஏய், இப்போ எதுக்கடி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, சின்ன சின்ன சண்டை தான், அதெல்லாம் பேசியே சால்வ் பண்ணிக்கலாம்.
எனக்கு நீ ஒரே ஒரு ஒரு சான்ஸ் கொடு, ஒரு சான்ஸ் கொடு, எல்லாத்தையும் நானே சரி பண்றேன். நான் ஏதாவது சின்ன விஷயம் பண்ணா கூட நீ ரொம்ப பெருசா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால நமக்குள்ள நிறைய சண்டை வருது. நம்ம ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டது தானே, 1 இயரும் முடிய போகுது. நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போ, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன். நீ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு கண்டதை யோசிச்சுட்டு இருக்காத. எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடு, நான் எல்லாத்தையும் நானே சரி இல்லை பண்றேன். ஜி, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். ஏய், யாரை கேட்டு உங்க அப்பனை வர சொன்ன? உங்கள் அப்பாவையும் நான் வர சொல்லிட்டேன். எங்க அப்பனை இதுக்கு வர சொன்ன? ஏன் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கே நீ? இல்லை ஜி, நான் முடிவு எடுத்துட்டேன். என்னம்மா முடிவு எடுக்கணும் சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். எனக்கு சம்மந்தி ஒண்ணுல மாமா, நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்களா? உங்களுக்கு டீ போடணுமா காபி போடணுமா? எனக்கு டீ மாப்ள. உங்க அப்பாவுக்கு டீ, எங்க அப்பாவுக்கு காஃபி. போ எடுத்துட்டு வா, போ 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 போ. வாங்க மாமா, வாங்கப்பா. வாங்க மாமா, வாங்கப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்ள. நல்லா இருக்கீங்களா? என்னடா வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்கு, நீங்க பேசுறது வாசல்ல வரையும் கேக்குது. அப்படியா? என்ன கேட்டுச்சு? அதை விடுறா. எதையாவது. ஏன் மாப்ள பொண்ணு அவசரமா போன் போட்டு வர சொல்லிச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, பிரச்சனை இல்லை எதுவும் இல்லம்மா. அப்ப சரி. சரிடா, வீட்டுல எதுவும் விசேஷம் கிடையாதா? குடியரசு தினம் முடிஞ்சு போச்சுல்ல, இதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு தமிழ் புத்தாண்டு தான். பைத்தியமாட்ட சிரிக்கிறாரு. மைண்ட் வைஸ் கேக்குது. இருங்க, டீ போட்டு எடுத்து வரேன். இங்க பாரு, உங்க அப்பா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட். நம்ம 2 பேருக்கு இந்த கல்யாணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்துச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும். இங்க பாரு, இப்ப மட்டும் நம்ம திடீர்னு டிவோர்ஸ்னு போய் நின்னோம், என் பாட்டியும் போயிரும், உங்க அப்பனும் போயிரும். அது உனக்கு தேவையா? இங்க பாரு, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்லா சமைச்சு ஆக்கி போட்டு அவங்கள சாப்பிட வச்சு ஊருக்கு அனுப்பி வைப்போமே. டிவோர்ஸ்னு பேசி தொலைச்சிடாதீ. வா, மனைவி ஏன் இப்படி சிரிக்கிறான்? ஒண்ணுமே புரியல. வந்துட்டான். என்னது குடுமா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கடி. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா சொல்லு. எனக்கு இந்த மேரி இல்ல மத்தியானத்துக்கு மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமான்னு கேட்டா. மட்டனே எடுத்துக்கலாம் மாப்ள. சூப்பர் மாமா. டேய், அப்படியே சிக்கன் சேர்த்து எடுத்துறா. ஓகே, அப்ப நான் அது கூட சேர்த்து மீன் வாங்கிட்டு வந்துடுறேன். அது இல்ல, நான் வேற ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். லிஸ்ட்ல பிரான் விட்டு போயிடுச்சு, நான் அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ சொல்லு. ஐயோ, அது இல்ல, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? ஏமா என்னம்மா சொல்லு. அப்பா, எனக்கு ஏய், ஏமா அம்மாடி என்னாச்சு? அம்மாடி டேய், ஏப்ரலுக்குள்ள விசேஷம் வந்துரும் போல இருக்கடா. இரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சம்மந்தி தள்ளுங்க. மாப்பிள்ள சமந்தி இருக்கு, நானும் வரேன். வாய்ப்பே இல்லையே. இருக்காது. எல்லாம் ஓகே தானே? ஐயோ, இந்த பெருசுங்க வேற கண்டதை கற்பனை பண்ணிட்டு எங்கேயோ ஓடிடுச்சே. எல்லாம் ஓகே தானே? உடம்புக்கு எதுவும் முடியலையா? இங்க பாரு, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, எங்க அப்பா கிட்ட நான் சொல்லாம விட மாட்டேன். ஏய், ஏன்டி இப்படி படுத்திட்டு இருக்க? ஏய், இங்க பாரு, ஊர்ல இருந்து 2 பெருசுங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னேன்னு வையேன், ஏதாவது ஆகி போயிரும்டி. இங்க பாரு, 2 பேருமே சுகர் பேஷண்ட். இந்த விஷயத்த மட்டும் அவங்ககிட்ட போய் சொன்னேன், எங்க அப்பா நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருவா, உங்க அப்பா வயிற்ற பிடிச்சி உட்காந்துருவான். தேவையா? ஒழுங்கா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். நமக்குள்ள ஏதோ விசேஷம்னு ரொம்ப ஆர்வமா போயிருக்காங்கடி. அவங்க போன அப்புறம் நம்ம 2 பேருமே பேசி ஒரு நல்ல முடிவா எடுப்போம். நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன். இந்த பிரச்சனையை நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். செல்லம்ல. அப்பாடா, ஒரு வழியா சமாளிச்சிட்டான். வாந்தி எடுக்கிற பொண்ணு வாய் இடம் முடுற. இங்க வாடா, மருமகிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்றான். மாப்ள அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லப்பா. மாப்ள கொடுங்க மாப்ள. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கொடுங்க. ஐயோ, உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது. கொடுங்க. வாங்கி வா. நடக்கும். அப்படியா? ஆமாங்க சம்பந்தி. கடவுள் புண்ணியத்தில் நல்லது நடந்துச்சு. எல்லாம் நல்லதே நடக்கணும். சம்பந்தி நம்மள சொல்லிட்டு இவன் எவ்வளவு ஆர்வமா இருக்கான் பாருங்க. ஐயோ, பேரமா பேத்தியோ தெரியலையே. அம்மாடி, என்னாச்சு? அப்புறம் விசேஷம் தானே? என்ன பாத்துட்டு இருக்க சொல்லு.
விசேஷம் வந்துடுச்சு மாமா. ஆ, நம்ம தாத்தாவை போறோம். ஆமா டேய் கேச்சிட்டோம் மாறா. நல்லதுண்ணா நல்லது. நாங்க ஒரு நரி கூட்டம். போன டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். செகண்ட் ரேங்க் வாங்குறதுக்கு எங்கள் அம்மா செம்மையாக அடிச்சிட்டாங்க. ஆஃப் ஏலியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னா என்னோட சைக்கிளை தூக்கி வச்சிடுவேன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. நான் செகண்ட் ரேங்க் எடுத்தா என் வீட்டில் எனக்கு கோயிலே கட்டி விடுவாங்க. இந்த டைம் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகலைன்னா ஹாஸ்டலில் சேர்த்துடுவேன்னு சொன்னிட்டாங்க. அங்கே வர சோறு ஒழுங்காவே